வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ்ல இந்த எபிசோட்ல கிருமி திரைப்படத்தினுடைய வீடியோ அம்சத்தை பார்க்க போகிறோம். சரி, கிருமின்றதுக்கு எதுக்கு இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வச்சாங்கன்னா, ஒரு வைரஸ் எப்படி வந்து கெட்ட வைரஸ் வந்து உடம்பை வந்து சிதைச்சிடுமோ அது மாதிரி கிருமி வந்து ஒரு கெட்ட கிருமி வந்து ஒரு சமுதாயத்தை அழிச்சிடும் அப்படின்றத அந்த திரைப்படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதை விட இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கிருமி திரைப்படத்தினுடைய கதை வந்து கதிர் அண்ட் ரேஷ்மா மேனன் 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அக்கா பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஹீரோவுக்கு வந்து உயர்ந்த நோக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் வந்து ஜாலியாக பசங்களோட தண்ணி அடிக்கிறாரு. யோகி பாபு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட போய் தண்ணி அடிக்கிறது, சீட்டு விளாட்றது, இதுதான் அவருக்கு ஒரு நோக்கம். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மூடு கூட ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வைக்கிறாரு. சொல்கிறாரு ஒரு தட்டுவண்டி கடை வைக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா அவர் எதுவுமே பண்ணாமல் வெறுமனே இப்படி சுற்றிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் வந்து சார்லி. அவர் வந்து ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் அவர். ஸோ அவர் மூலமாக வந்து கதிருக்கு வந்து போலீஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி அல்லக்கை, போலீஸ்களோட அல்லக்கை மாதிரி ஒரு போஸ்டிங் அவருக்கு வந்து கிடைக்குது. ஆனால் அவர் வந்து போலீஸாக தன்னை வந்து நினச்சிக்கிறாரு. அதனால் நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து போலீஸாக நினச்சி செய்யும்பொழுது அது வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியே அவர் வந்தாரா இல்லையான்றதான் கிருமி திரைப்படத்தினுடைய கதை. இதுக்கப்புறம் வந்து திரைப்படத்தினுடைய கதையை வந்து நான் ரிவீல் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து படம் பார்க்க போகிறவங்க இதோட பார்க்க போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விமர்சனத்தை பார்க்கலாம். போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். நம்ம வந்து பைக்கில் வந்துட்டுருப்போம், ஹெல்மெட் இல்லையான்ட்டு போலீஸ்காரங்களும் அங்கே வண்டிக்கிட்டு நின்றுப்பாங்க. அந்த பசங்க வந்து சரியாக நிறுத்தி எங்கே ஹெல்மெட்டு, வாயை ஊது, இது லைசன்ஸ் எடு, ஆர்சி புக் எடு அப்படின்ட்டு மிரட்டுவாங்க. ஸோ இந்த பசங்களை வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு காவல்துறை வந்து அந்த பசங்களை எப்படி வச்சுக்கிட்டு மோல்டு பண்ணி லஞ்சம் வாங்குறதுலேருந்து மாமூல் வாங்குறதுலேருந்து எப்படிலாம் பண்ணுறாங்கன்றத மிக டீட்டெயிலிங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. அதுதான் அந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பையன் தெரிஞ்சினா கூட தமிழ்நாட்டில் இந்த திரைப்படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கதிர் ரொம்ப இயல்பாக இருக்கிறார். ஹீரோ நடிச்சிருக்காரு, ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு. அவருடைய எல்லா டைலாக் டெலிவரி அண்ட் பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரேஷ்மி மேனன் செம்ம ஹாட்டாக இருக்காங்க. புடவைலாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க சுடிதார்லேயும் அழகாக இருக்காங்க, புடவைலையும் ரொம்ப அழகாக இருக்காங்க, ஆசமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தான் வந்து அந்த மிடில் கிளாஸ் வீடு, ரொம்ப விளிம்புநிலை மனிதர்களுடைய வீடு மாதிரி சின்ன வீடாக இருந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லுக்கு எப்படியா இருந்தாலும் மீறி வந்துடுது. ஒரு குழந்தைக்கு அம்மாவும் நடிச்சிருக்காங்க. ரொமான்டிக் சாங்கில் வந்து அந்த ரொமான்டிக் ஃபீல் வந்து அந்த கண்ணில் தெரியுது. அதே மாதிரி யோகி பாபு நிறைய இடத்துல வந்து சிரிக்க வைக்கிறாரு. ஏன்டா இங்கே வந்து இப்போலாம் போகிறது இல்லைன்னா, இல்லை நான் வந்து எனக்கு பிடிக்கல அங்கே சீட்டு விளாட போனேன், ஒரு கன்னத்தில் செவுலில் வச்சு ஒரு அப்பு அனுப்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி யோகி பாபு பேசுகிற காட்சிகள்லாம் நகைப்பு வந்து ஏற்படுத்துது. நல்லாவும் நடிச்சிருக்காரு அவர். அதே மாதிரி நம்ம சார்லி அவருக்கு வந்து ஒரு நல்ல வெயிட்டான ரோல் அற்புதமாக பண்ணியிருக்காரு. சார்லியோட மனைவியாக வரவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. டேவிட்ன்ற போலீஸ்காரர், அவரும் வந்து போலீஸ் பாத்திரத்தில் இருந்து நடித்த டேவிட்டும் மிக இயல்பாக நடிச்சிருக்காரு. அதேமாதிரி அவருக்கு ஆப்போசிட்டாக வேறு ஒரு கண்ட்ரோல் ஏரியா போலீஸ்காரர் கூட இயல்பான உடல் மொழியில் வந்து அசத்துறாருன்னு சொல்ல முடியும். அருள் வின்சென்ட்டோடைய ஒளிப்பதிவு வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பலம். அதுவும் இந்த ரொமான்டிக் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக லவ்வபுளாக எடுத்திருக்காரு. அதுவும் நைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஜார்ஜ் டவுனோட சப்பேலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த திரைப்படத்தை வந்து அனுச்சரன் வித் காக்கா முட்டை மணிகண்டன் 2 பேர் சேர்ந்து தான் திரைக்கதை எழுதியிருக்கிறாங்க. அனுச்சரன் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கணும். அது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த திரைப்படத்தில் எதுவுமே இல்லை. அதே மாதிரி சார்லி வந்து எவ்வளவோ சொல்கிறார், இது வந்து தப்புடா, போலீஸும் ரவுடி கூட்டம்லாம் வந்து தனி ப்ராசஸ்ரா அப்படின்னு சொல்கிறப்பலாம் எல்லாம் பார்த்துக்கலானேன்றப்ப, அதாவது புதுசாக ஒருத்தவங்க போய் பார்த்துக்கலான்னு சொன்னால் பரவாயில்ல, இவர் ரவுடின்னா என்னன்னு தெரியும். சீட்டு கட்டு விளையாடுற இடத்துலேருந்து அவர் பழகிற இடங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ராவான பிளேஸில் பழகிறப்ப எல்லாம் பார்த்துக்கலாம் ஏதோ பார்க்க போகிறான்னு பார்த்தா கடைசியில் சார்லியோட உயிர் போகிற அளவுக்கான விஷயத்தை அவர் பண்ணுறாரு. அவர் அதுக்கப்புறம் அவர் ஏதாவது ரிவெஞ்ச் எடுப்பார்னு பார்த்தா ரிவெஞ்ச் எடுக்கலை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைமேக்ஸில் வந்து அவர் ரிவெஞ்ச் எடுக்காமல் போகிறாரு. ஏதோ பாடல் வரிகளில் ஞானவேல் எழுதிய பாடல் வரிகளில் கூட வந்து ஒரு வெட்டுக்கத்தி வெட்டும்பொழுது நம்ம வந்து தலையை நிமித்தி நிற்கக்கூடாது, தாழ்ந்து போகிற தப்பு. நிச்சயமாக தாழ்ந்து போகிற தப்பு இல்லை. ஆனால் உனக்கு விஷயம்லாம் தெரிஞ்சும் வந்து நீ தாழ்ந்து போகாமல் கடைசியில் வந்து நீ தாழ்ந்து போகிறது வந்து எந்த வகையிலும் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. இது என்னுடைய அபிப்பிராயம் தான். ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாண்ட் பை அவன் எடுத்தது வந்து ஹீரோ எடுத்தது வந்து சரி அப்படின்றாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இதில் வந்து அப்போ வந்து நீ அவ்வளோ தூரத்துக்கு நீ பண்ணியிருக்கக்கூடாது. முதலிலே வந்து நீ வந்து இந்த விஷயத்தில் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, அப்பயே உனக்கு வந்து கல்யாணம் ஆகி பொண்டாட்டி புள்ள 2மே இருக்குது. அது மட்டும் கிடையாது, பொண்டாட்டியும் அக்காவும் வேலைக்கு போய் வர்றப்ப நீ வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து புள்ளக்குட்டியை பார்த்துக்கிறதுல என்ன மாதிரியான நோக்கம்னு எனக்கு புரியல. அதை விட ரேஷ்மி மேனன் மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி இருக்கிறப்ப வீட்டுக்கு வராமல் வாரத்துக்கு ஒரு வாட்டி வர்றதுலாம் சுத்தம் ஓவர்.
எனிவே ஜாக்கி சினிமா சார்பாக இந்த கிருமி திரைப்படத்துக்கு என்னுடைய மதிப்பெண்கள் வந்து 5க்கு 2.75 கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. நிச்சயமாக அந்த ஒரு படம் வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. பட் என்னை பொறுத்தவரைக்கும் கிளைமேக்ஸில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இது என்னுடைய அபிப்பிராயம் மட்டுமே. இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.